ரஷ்யாவோட மிகப்பெரிய தாக்குதல். அத தொடர்ந்து உக்ரைனோட அமெரிக்க பயணம். அதாவது அமெரிக்க ஆட்களோட பேசிக்கிட்டு திரியிறாய்ங்க. அதுக்கு அடுத்து ஐரோப்பாவோட பயம். 3 கலந்த மிகப்பெரிய மாற்றம் உக்ரைன் யுத்தத்துல நடந்திருக்கு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல உக்ரைன் ராணுவம் பலமாயிருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வர மாரி உக்ரைன் ராணுவம் அறிக்கை விட ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா புது குழப்பமா இருக்கு? நீங்க எப்புட்றா பலமாவீங்க? ஒட்டுமொத்த நாடும் ரஷ்யா கைவசம் போயிருச்சு. சப்போர்ட் பண்ணக்கூடிய அமெரிக்கா கைய தூக்கிட்டான். ஐரோப்பாவ பொறுத்தவரையும் தன்ன பாதுகாத்துக்க அவனுங்க இப்ப கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. நடுவுல உக்ரைன் எப்படி பலமாகும்? எப்படி ஜெலன்ஸ்கி கிட்ட இருந்து இப்படி அறிக்கைலாம் வருது? அப்படின்னு ஒரே ஷாக்கு. நமக்கு மட்டுமா? எல்லா பயலுக்கும் ஷாக்கு தான். ஆனா அதுக்கான காரணம் இப்ப வரையும் தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி அதுக்கடுத்து செஞ்ச விஷயங்கள்ல தெளிவாயி போச்சு. சரி, முதல்ல ஜெலன்ஸ்கி அப்படி என்ன அதிர்ச்சிய குடுத்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே அதிர்ச்சிய குடுத்தது ரஷ்யா. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு 700, 750 வான்வெளி தாக்குதல வெற்றிகரமா நடத்திட்டோன்ட்டு ரஷ்யா போயிருச்சு. அவ்வளோதான். அந்த எண்ணிக்கைகள் இவ்வளோதான். அதே சமயம் பத்தி எரியக்கூடிய ஃபுட்டேஜும் உலகம் பூரா சுத்தி வருது. செம்ம தாக்குதலு. உக்ரைன் நிலகுலைஞ்சு போய் தான் நிக்குது வழக்கம் போல. ஆனா உக்ரைனை பொறுத்தவரையும் 2, 3 ஃபுட்டேஜ் தான் ரிலீஸ் பண்றார்கள். மீதியை நாங்க நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. இது என்னடா கேலி கூத்தா இருக்கு? அவனுங்க என்னடானா ஒட்டுமொத்த உக்ரைன் முழுக்க தாக்குதல் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டாருங்க. தலைநகர் கிவ்வ மட்டும் குறி வச்சோம், லிபியை மட்டும் குறி வச்சோம், ஒடிசா பகுதியை குறி வச்சு தாக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை பல காலங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு கூட செய்வார்கள். முந்தா நேத்து கூட செஞ்சார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த உக்ரைன் பரவலான தாக்குதல் அப்படின்னு தான் ரஷ்யா அறிவிக்குது. இதன் மூலியமா ரஷ்யா தன்னோட கெத்த தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்னடான்னா, இவனுங்க பதிலுக்கு நாங்க வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டாங்க. அவனுங்கள பொறுத்தவரை 700, 750 வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறதோட நிறுத்திட்டார்கள். அதுல மிசைல் எவ்வளோ, ஆளில்லா விமானம் எவ்வளோ, அதை பத்திலாம் பெருசா அவர்கள் சொல்றதே இல்லை. ரொம்ப காலமாவே சொல்றது இல்லை. ஏதோ 1, 2 டெலகிராம் சேனல்கள் சொன்னாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப புதுசா உக்ரைனை பொறுத்தவரை ரொம்ப நாள் கழிச்சு நாங்க அம்புட்டையும் வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டாங்க. 2 மட்டும் தான் எங்க கண்ட்ரோல்ல இல்லாம விழுந்து சிதறிடுச்சு. மத்தபடி அம்புட்டையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். நாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு சாத்தியமே இல்லையே. காரணம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உள்ள புதுசா வரவே இல்லை. பழைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் போச்சு. என்னைக்கோ அதுகளுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்து கொடுத்த நாட்டுக்கே வண்டி ஏற்றி விட்டாங்க. அப்புறம் எப்படி நடந்துச்சு இது அப்படின்னு கேட்டா, வழக்கம் போல ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்சது பிடிச்சது என்ன? அவர் பாட்டு அடிச்சு விடுறது. நடக்காத விஷயத்த சொல்லிட்டாரு. சரி, ரைட்டு, இது அவருக்கே தெரிஞ்ச விஷயம். பாவம், வேற என்ன செய்வார்? ஆனா இப்படி செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. காரணம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி அறிக்கைகள்லாம் விட்டு. அந்த தைரியத்துக்கு என்ன அப்படின்னா, அடுத்த கட்ட பல பில்லியன் கேட்டு வெள்ளை மாளிகையில உட்கார்ந்துருக்காரு. அடுத்த கட்ட பல பில்லியன்களோட அங்கேருந்து கிளம்பி வர உக்ரைன் ஆட்களும் தயாராகிட்டாங்க. இந்த செய்தி ஒன்று போதாதா, சின்ராசை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதா அடுத்த கட்ட அதிர்ச்சி. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம தெளிவாக தோற்று போயிட்டோம் ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட அப்படின்னு. சரி, இனிமேல் சத்தம் இல்லாமல் டெலிவரியை மட்டும் கூட்டுவோம், ஆயுதங்களோட எண்ணிக்கையை கூட்டுவோம். அதனால பழையபடி ஓப்பன் பண்ணு கதவை, ஜென்ரலாக ஓப்பன் பண்ணி சத்தம் இல்லாமல் நடத்துங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காராட்டுக்கு. இல்லாட்டி வெள்ளை மலைக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டாங்களே. வீணா போன ஆசி முனிருக்கெல்லாம் சோறு போடுவாங்க. எப்பேற்பட்ட தலைவன் ஜெலன்ஸ்கி. ஆனால் அவனை வெறுங்கையோட அடித்து விரட்டி விட்டுருவாங்க ஓவல் ஆஃபீஸ்ல இருந்து. அப்பேற்பட்ட நல்ல அண்ணன், சைக்கோ அண்ணன், சகுனி அண்ணன் அமெரிக்கா ஒரு தலைவர் உள்ள விடுறாங்க அப்படின்னாலே அடுத்த கட்ட பிரச்சனையக்க ஆரம்பமாக இருக்கும். அப்படிதான் இப்போ உக்ரைன் ஆட்கள் பணம் கேட்டு போயிருக்கார்கள். உள்ள விட்டதே அவன் தானே, வா வந்து பணம் கேளு அப்படின்னு. இப்போ அடுத்த கட்டமா சில பல பில்லியன்கள் உக்ரைன் இராணுவத்துக்கு கிடைக்க போகுது. அதுல ஆயுதங்கள் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கறலாம் 2வது விஷயம். மறுபடியும் தட்டுறாங்க. இந்த தட்டுறதோட விளைவுதான் ஜெலன்ஸ்கியோட திமிரு பேச்சு ஆரம்பமாயிருச்சு. சரி, ஜெலன்ஸ்கிக்கு இவ்வளவு திமிரு வந்துருச்சு, ஐரோப்பா என்ன பண்ணுது அப்படிங்கிறதா. ஐரோப்பா ரஷ்யாவோட ஒரு பெரும் தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு அடுத்து எங்க நம்ம எல்லைகளுக்குள்ள ஆளில்லா விமானம் வந்துரும் அப்படிங்கறக்காக சுட்டு வீழ்த்தப்படும், சுட்டு வீழ்த்தப்படும், சுட்டு வீழ்த்தப்படும்னு மூச்சு 300 தடவை கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏலே, ஒரு தடவை சொல்றா, அப்பதானே நானும் போய் ஒரு தடவை சொல்ல நல்லா இருக்கும். நீ 30 தடவை கத்தினா நான் 3 தடவை சொல்லி தொலைக்கணும்டா அப்படின்னு எல்லா ஏஜென்சி காலில் விழுகிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். சரி, உண்மையிலேயே சுற்றுவார்களா அப்படிங்கிறதா. முதல்ல ரஷ்யாவோட ஆளில்லா விமானம் இந்த நாடுகளுக்குள்ள நுழையணும். ஏதாச்சும் ஒரு பிரைமான லொக்கேஷன் டார்கெட்டு அதை ரீச் பண்ணும்போது சுட்டு வீழ்த்துவார்கள். ஆனா ரஷ்யாவோட ஆளில்லா விமானங்கள் எல்லாமே மைன்யூட்டா 12 நிமிஷத்துக்குள்ள டிராவல் பண்ணி உக்ரைனை
அச்சீவ் பண்ற மாரி தான் போய்க்கிட்டு இருக்காய்ங்க. இதுக்கு நடுவுல சுடுவார்களா? அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இதுக்கு நடுவுல நீ சுடுறதும் ஒண்ணுதான். நீயே போய் கிணத்துல குதிக்கிறதும் ஒண்ணுதான். ரஷ்யா உன்னைய உரிச்சு எறிஞ்சிரும். ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டுக்கு நாங்களும் சேர்ந்து உன்னைய உரிச்சு எறிஞ்சிருவோம். ரஷ்யா அணு ஆயுதம் பெலாரஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, பெலாரஸ் இந்த பக்கம் பெரிய அளவு ஒரு போர் முரசையே கொட்டியிருக்கு. இதுக்கடுத்து ஐரோப்பா பேசியிருக்கா? சத்தியமா பேசல. காரணம் உக்ரைன இழுத்து விட்டு நம்ம ரஷ்யாவுக்கு போக்கு காட்டினோம். பெலாரஸ இழுத்து விட்டு நமக்கு போக்கு காட்டிட்டாங்கன்னா, மொத்த ஜோலியும் முடிஞ்சு போயிரும்னு கப் சுப்புன்னு ஆயிட்டாய்ங்க. இப்படி எல்லா பிளேயர்களும் தனித்தனியா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. மறுபடியும் உக்ரைன் யுத்தம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.